அருமையான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாவீது ராஜா தன்னுடைய நாட்கள்ல ஓட ஓட துரத்தப்படும் பொழுது அவன் எப்பொழுதும் கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தார். தாவீதுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசமுள்ள வார்த்தையா இருந்து கொண்டே இருந்தது. எங்கெல்லாம் துரத்தப்படுகிறாரோ, எங்கெல்லாம் ஓடி ஓடி உழைகிறார், எங்கெல்லாமோ ஓடி ஓடி திரிகிறார், எல்லா இடத்திலும் ஆண்டவரையே சார்ந்து கொண்டார். ஆண்டவர் மீது அன்பா இருந்தார், பற்றுதலா இருந்தார். அவருடைய வேதனை அதிகமாகும் பொழுது, அவருடைய துக்கம் அதிகமாகும் பொழுது கூட ஆண்டவரை விட்டு பின்வாகவில்லை. தவறு செய்துட்டேன், ஆனாலும் தெய்வமே உன்னுடைய கரத்துல எனக்கு விழட்டும்னு சொல்லி அப்படியும் தேவனுடைய கரத்தை விட்டு விலகவே இல்லை. சவுலை விட்டு தேவனுடைய கரம் நீங்கினது, தாவீதை விட்டு தேவனுடைய கரம் நீங்காத ஒரு காரணம் தாவீது கர்த்தரை பற்றி கொண்டான். கர்த்தரை விட்டு விலகுவதற்கான மனம் இல்லாமல் இருந்தது. என்ன வந்தாலும் பரவாயில்ல, செய்ததற்கு தண்டனை நானே அனுபவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி தாவீது கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால கர்த்தர் அவன் மீது இரக்கமுள்ளவராயிருந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், கடன் பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், வேதனைகளை தாங்கக்கூடியாத இழப்புகள் எல்லாம் வந்து நிற்கும் பொழுது கூட நம்ம ஆண்டவரை பார்த்து ஒரு நாளும் முறுமுறுக்காதபடி தெய்வத்தை நோக்கி, தெய்வமே இவ்வளோ நடந்தது, ஆனாலும் ஸ்தோத்திரம், இதுவரை இன்னை வரைக்கும் நீ பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். பொல்லாங்க மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழுப்பி தங்களுடைய நாவை நீட்டும் பொழுது கூட நீர் எனக்கா என் பட்சமா இருந்தேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்காக வழக்காடி நம்முடைய வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்புவார். அந்த வார்த்தையை தான் தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு வேத வாக்கியமாய் கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து வாசிப்போமா? ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 5வது வசனம், அதில் கடைசி பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வோம். என் தேவன் என் பலனாயிருப்பார், என் தேவன் என் பலனாயிருப்பார், என் தேவன் மாத்திரம்தான் எனக்கு பலனாயிருப்பார். எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்திருந்தால் கூட என் தேவன் எனக்கு பலனாயிருக்கிறார். என்னால் நான் சோர்ந்து போக போவதில்லை, நான் மனமடைந்து போக போவதில்லை. பிசாசு நம்மளை எவ்வளவோ சோர்ந்து போக பண்ணி நம்மளை வேதனைப்படுத்தி மனம் அடிந்து உட்கார பண்ண நினைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் தேவன் எனக்கு பலனாயிருக்கிறார். நான் எதை கண்டு பயப்பட போவதே இல்லை. நான் கர்த்தருடைய பார்வையில் கனமடைந்த ஒரு பாத்திரமாய் வாழ்வேன் என்று நீங்கள் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அப்படியே மாற்றுவார். வேதனைகள் இன்றைக்கு நீங்கள் வேதனையின் பாதையில் இருக்கலாம், இன்றைக்கு கண்ணீரின் பாதையில் இருக்கலாம். இது எப்பொழுதும் இப்படி இருக்காது. ஒரு நாள் திரும்பும். எப்படி 430 வருடம் எகிப்திலே இஸ்ரவேல் அடிமையாய் இருந்து மீள முடியாதா என்று ஏங்கி தவித்த பொழுது தேவன் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு விடுவித்து தெய்வம் பெரிய அற்புதம் செய்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்து மகிமையாய் வழி நடத்துவார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க, மனம் அடிந்து போகாதீங்க. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். சரிங்களா? நம்ம ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவனே. நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிற தெய்வம் ஆண்டவனே. எங்க வாழ்க்கையில இருக்கிற நெருக்கங்கள் எல்லா காட்டிலும், எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களிலும் நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறதுனால நாங்கள் சோர்ந்து போக வேண்டியது இல்லை ஆண்டவனே. எங்க வாழ்க்கையை தூக்கி நிறுத்துங்க ஏசப்பா. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வம் புதிய வழியிலே திறந்தருகிறாங்க என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவனே. பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி செய்யுங்க, சுகித்திருக்கும்படி செய்யுங்க ஆண்டவனே. கர்த்தர் மகிமையாய் நிறைவேற்றுங்க சபா. மகிமையினுக்கு வாடாத கிரீடத்தை பிள்ளைகளுடைய தலையிலே வைத்து வாழ்க்கை சிறந்திருக்கும்படி செய்யுங்க. இழந்தவர்களை எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தி நிறுத்துங்க, பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் ஆசீர்வதிங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, மனம் அடிந்து போகாதீங்க. ஏன் ஆண்டவனேன்னு சொல்லி கேட்காதீங்க. எல்லாவற்றுக்கும் நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. முடிவு நன்மையா இருக்கு. சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க. God bless you.